தலைவா 10 பேர் கை தட்டிட்டேன், நான் 4000 சேர்த்து கேப்பையா தலைவா? தலைவா ஆமா சார், வந்துட்டேன். அவங்க வீட்டில் தான் இருக்கேன். ஆமா ஆமா, அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ஐயா நீங்க மொசவட்டார நெத்தி பெட்டிக்காரர் தானே? இல்ல இருங்க. ஆமா சார், அந்த இருளாய் மகதான். ஆமாங்க, இருளாய் இவங்க தாங்க. அவங்க தானா? ஆமாங்க. செக்கான இபிஎஸ்ல இருந்து வர்றேன். இல்ல இபி அதிகாரி இப்படி வரமாட்டா, கொஞ்சம் உள்ள வரையெல்லாம் 2 ஆறா இருக்கிறேன். இபியில் இப்படியாப்பா வருவாங்க? சரி சரி விடுங்க, நாகரிகமா இருக்கேன். இபி ஆபீஸ்ல இருங்க. அவங்கெல்லாம் சாமி மாறுங்கய்யா, கரண்ட் கொடுக்குறவங்க. அதே ஆபீஸ்ல இருந்து வர்றேன். என்ன பண்ண போறியா? இந்த கரண்ட் புள்ள எடுக்கணும்னு வந்தேன். அந்த புள்ள மீட்டரை காட்ட சொல்லுங்க. அவங்க மீட்ரு புதுசு, அவங்க 50ஆம் மீட்ரு ஒன்று இருக்கு பழசு. அதுல வேணா எடுத்து வருதான்னு பாக்குறீங்களா? இல்ல, அதை முந்தானத்தை எடுத்துட்டேன். அந்த மீட்டர் போஞ்சிருச்சு. ஏ தலைவா, தலைவா இந்த நகைச்சுவைக்கு நீ கலக்க போது யாரு போயிருவ தலைவா? இந்த மீட்டர் தான் புது மீட்டர்ன்றாங்க. வோல்டேஜ் எப்படி கிடைக்குதுன்னு பாக்குறேன். வோல்டேஜ் ஓரமா வரீங்களா? ஐயா என்கிட்ட ஒரு போஸ்ட் மரம் இருக்கு, பாக்குறீங்களா? போஸ்ட் மரம் கம்பி துரு பிடிச்சிருச்சுடா முண்டை. வாங்க மேடம், உங்க மீட்டரை காட்டுங்க. உங்களுக்கு மஞ்ச வயரை உள்ள. தம்பி உங்களை பார்த்தா மீட்டருக்கு கரண்ட் எடுக்க வந்த ஆள் மாதிரி தெரியல. உங்களை பார்த்தா மாட்டுக்கு சென ஓடுற மாதிரில ஓரிய. இல்ல ப்ரோ, இதை போட்டு மஞ்ச வயரை உள்ள விட்டோம்னா கொஞ்சம் பாயிண்ட் குறைச்சி காட்டும். சேவ் பயிரை உள்ள விட்டோம்னா பாயிண்ட் கூட காட்டும். ரெண்டையும் உள்ள வர்றேன். கொஞ்சம் எல்லாம் நம்ம ரூமுக்கு வரீங்களா? அவரு அதிகாரி தான். சரி, அவர் கண்ணு தெரியாத பாவம். அப்படியா? இல்லைன்னா மீட்டருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வோல்டேஜுக்கு வருவாரா? அறிவு நீ மீட்ரு இல்லத்தா, நீ தான் சோக்கு. மினுக்கு மினுக்கு அது இந்த பஞ்சு இருந்துச்சு, அதை எடுத்தேன். ஒண்ணு சரியில்ல, மனித வெடிகுண்டா மாறி என்னை கட்டி பிடிச்சி கொண்டுருங்களேன். பாடு தெரியாட்டா கேள்றா வெண்ணமேனே. அந்த வேலையே வேணாம்னு சொல்லி விட்டு வந்துட்டு இந்த பிள்ளைய வேலை ஆக்குறதுக்காக. அடியாத்தோரம் கொடிக்காயா, அடியாத்தோரம் கொடிக்காயா, அரும்பரும்பா வெத்தலையா, அரும்பரும்பா வெத்தலையா, அடி போட்டாலும் செவக்குதில்ல, அடி போட்டாலும் செவக்குதில்ல, அடி உன்னைய போட்டாலும் செவக்குதில்ல, உன்னை போட்டாலும் செவக்குதில்ல. 2 பேரும் என்ன பண்றீங்க? காலை இப்படி விரிச்சு வைக்க சொல்றேன். ஆமா, அப்பதான் இது பண்றதுக்கு நல்லா இருக்கும். இல்ல வோல்டேஜ் கணக்கெடுக்கிறதுக்கு. வாட் இஸ் நாக் போடு? அது இல்ல ப்ரோ. அடி போட்டாலும் செவக்குதில்ல, அடி போட்டாலும் செவக்குதில்ல, புதுக்கோட்டை பிரகதீஸ்வரி ஓ வெத்தலையா, ஓ வெத்தலையா. நீங்க பாடி முடிங்க. இந்த பாட்டு முடியறதுக்குள்ள இந்த செக்கானத்துல போய் டீ சாப்பிட்டு வரவா? இருங்க ப்ரோ. என்னடா பாட்டு இளவமேனே? நீ தான்டா நொப்ப முட்டை சொல்லி கொடுத்த. அவன் தான் சொல்லி கொடுக்குறான். 2வது பாட்டுனா செருப்பு அடிக்கிறான். என்னதான் செய்யறது? சரி, அவனுக்கு அது பிடிக்கல போல, வேற மாதிரி போவான். திருப்பரங்குன்றத்தில, அடி திருப்பரங்குன்றத்தில, ஓரத்தில செக்கானத்தை ஒட்டி இருக்கு இந்த கோயில் பட்டி. இங்கன்னு ஒன்றும் புடுங்க முடியலையா? கட்டிட்டாரு இருமுடி திருப்பரங்குன்றத்துக்கு. சரி, மாத்தி பாரு வச்சாரு. செக்கானங்கிட்டத்தில, அடி செக்கானங்கிட்டத்தில சிவகாசி ஊர் இருக்கு. தம்பி தம்பி வேணா, ஹாப்பி பர்த்டே பொழைச்சுக்க. அப்படியே பிராயல கோழி திருகிற மாதிரி திருவி பிரீதீஸ்வரி மிஷினுக்குள்ள ஓட்டு ரோமத்தை ஊத்துருவேன். பிரீதீஸ்வரி கோவப்பட்டோம்னா எங்களோட வராத. அதான் கோவப்படக்கூடாதுக்கா. ஏக்கா அந்த உருண்டமலை ஓரத்தில, உருண்டமலை ஓரத்தில, உருண்டமலை ஓரத்தில நான் உளுந்து காய போட்டிருந்தேன், உளுந்து காய போட்டிருந்தேன். அந்த உளுந்த கூட்டி அள்ளு முன்னே இந்த சண்டை அலசிமையில இன்னைக்கு குருவி சத்தந்தா கேட்டதண்ண. அந்த உருண்ட மலை ஓரத்தில உளுந்து காய போட்டிருந்தேன். ஏன் மேடம் விலகி போறீங்க? கல்புச்சம்பட்டி கருவாயன் அவர் நினைவாக என் அன்பு தம்பி இந்த முடிச்சோடனே பாருங்க. இப்ப பாடணும்னா அந்த பிள்ளை அழுதுட்டு போயிடணும். கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறேன், அப்புறம் பாடுறேன். சிங்க
ரெடி வாத்தா 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 எத்த தண்டியாத்தா வாத்தா 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 ஏங்க மூஞ்சி அப்படி போகுது? இந்த மாசமா இருக்கீங்களா? ஓ மாத்திரை எனக்கு வேலை செய்யுது அப்படி புலி குட்டி அந்த அந்த கட்ட புள்ள குட்டா புள்ள கரகமணி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்டா புள்ள கரகமணி போட்ட புள்ள கண்ண குழி விழுந்த கண்ணம்மா நல்ல காரியமா வந்து நீங்க இல்லம்மா ஈரோட்டு சந்தையில எனக்கு வேட்டி எடுத்துக்குவா ஈரோட்டு சந்தையில எனக்கு வேட்டி எடுத்துக்குவா காஞ்சிபுரம் உனக்கு தான் ஊருக்கு போற பஸ் போதாமண்ணே இல்ல இந்த பஸ்ன்னு சொன்னாங்க அதை என்னன்னு பார்த்தேன். பி கோயில்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக நான் நடத்தக்கூடிய அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 நன்கொடை அளித்த பி கோயில்பட்டி கிராமத்தாரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்க மாட்டேன் அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. சட்டை 17 வேஷ்டி 21. அது வேற பில்லு வாத்தியாரே. அது இல்லையா? சின்ன சின்ன சீசாவிலே செத்து வச்சு சிக்கனா போட்டு சின்ன சின்ன சீசாவிலே சேர்த்து வச்சே சிங்கனா போட்டு தம்பி அருவாமனைக்கு உன்னை வெட்டியே விடுவேன். இல்ல உங்களை விட அந்த அக்காவுக்கு நல்லா சூப்பரா ஆடிச்சு. நீங்க என்னங்க காக்கடை விரட்டி வர மாதிரி பின்னாடி வரைய மொத்தத்தை குடிக்கிற மாதிரி மயிறு? அந்த பண்ருட்டி எனக்கு வேணும். அது ஊறி போச்சு, உனக்கு வேற புஷ்னு வாங்கி தரேன். கொஞ்ச வயசு குமரி புள்ள எனக்கு எந்த ஊர்லயும் வெக்கமில்ல. கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு யாரும் பேசாதீங்க. இது நிக்கிறதுக்கு ஆடி 3ஆம் தேதி ஆகும். எந்த ஊரோட சாமியை மடுவை பிடிச்சி நிப்பாட்ட அத்தா அவன்கிட்ட கொஞ்சோண்டு இது வாங்கிட்டு வாங்க. இது விளக்கமாறு. அவர் ஏன் அங்க பிடிச்சு அமுக்குறாரு உங்களை? அவன் ஒன்னையும் நினைச்சு அமுக்குனாண்டி பாதகத்தி கண்ணு தெரியாத முட்டை. முண்டைக்கு இந்த இது இது மாதிரி புழு கலர்ல தெரிஞ்சிருக்கு. ஆனா பிரேதீஸ்வரி இதெல்லாம் வந்து தப்பு. மாமா என்ன மாமா அது இப்படியா? என்னது மாமா மடுவுதேன் மடு பிடிச்சு நசுக்குறானே அவன். ஏய் முன்னாடி இருக்க உண்ணியை பிடிச்சி கிரிச்சு கிரிச்சுன்றேன். அப்படியா? நீ மட்டும் அதை உணச்சியா பார்த்துருப்பிய? பார்த்துட்டில போய் தண்ணிக்குள்ள முங்கு. ஏன் இத கடிக்கி தலைவா தலைவா சூப்பர் ஜோக்கு தலைவா. நீங்க எப்படி டோல்கட்டை தாண்டேன்னு பாக்குறீங்க தலைவா. ஏற்புடிக்க கைகள் இடைபுடிக்க இடைபுடிக்க ஏற்புடிக்க ஏற்புடிக்க டிஜே டிஜே கம் ஆன் எவரிபடி. தம்பி ஆல்ரவுண்ட் கிடுகிடுன்னு அடிப்பா. இல்ல மாவு லேசா ஓரமா ஒதுங்குனது மாதிரி இருந்துச்சு. செம்படுத்துட்டு வாங்க, சீம்பால் பீச்சுவான். என்னடா டால்பின் மாதிரி ஆக்கிட்டாங்க என்னைய. பிரீதி ஓம் பாவாடைய கலட்டக்கூடாதுடி, கலட்டக்கூடாது. கலட்டாத கலட்டுனா முனி அடிச்சிடும் வேணாம். ஆனா தம்பி உங்களையெல்லாம் வளர்த்து வர்றதுக்கு எதை செய்யறே இல்லையே, டெய்லி ஏதோ கலட்டி கலட்டி பார்க்குறீங்களே, இது என்ன
டொரினாவை பிரிச்சுதே வச்சு இல்ல என்னைக்காவது ஒரு நாளாவது அது இருக்குமான்னு பார்த்தேன். என்னைக்காவது ஒரு நாள் மொத்தமா உருவி போட போறேன். அன்னையிலேருந்து நான் கழிச்சிடலாம் ஆடு மேய்க்கலைன்னா என் பேரை மாத்து. மன்னிச்சிருங்க மறந்துருச்சுன்னா கேளுவேன். மன்னிச்சிருங்க வாத்தியாரு. இங்கனே வந்து தவிடு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி என்ன சொக்கனிடா சவச்சாரா சாத்தி பல்லாக்கு எடுத்துட்டு போற அண்ணே. அட என்ன பண்றீங்க? வக்கி சேர்ந்து வாடி. ஆமா ஆடு ஆடு விடாத. போடு போடு. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. நீங்க வேணாம் அந்த அக்கா வைக்க சொல்லுங்க. வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது. குடும்பத்து பொம்பளை வைக்கக்கூடாது. வச்சா உன் பெடா சொல்ல பலா சொல்லையா போய். பல்லாக்கு தம்பி இங்க சட்டையை பிடிச்சி பிடிச்சி பிடிச்சுன்னு பண்ணே இல்லை. 600 ரூபாய் எடுத்திருக்கிய மொத்தம் அந்த டயத்தில் பிப்பாயிட்டு அடிச்சிருக்காண்டி. முண்டை 400 ரூபா தாண்டா எடுத்தேன். இவதான்டா சேர்த்து எடுக்க சொன்னா. பல்லாக்கு பல்லாக்கு ஆத்துக்குள்ள பல்லாக்கு இழுக்கு. செகதிக்கு வதி. அந்த ஆத்தா ஆத்தா நீ சக்கரை வச்சு கொண்டுறியா? காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து கரகமடி கரகம் பூ கரகமடி கரகம். ஏய்! கிளம்பிட்டானா அத்தா கிளம்பிட்டானா கிழக்கு வாசல் சன்னதி விட்டு கிளம்பிட்டானா. ஏய்! அவங்க சாமி வந்து காமாட்சி அம்மன்பா. ஏய்! அந்த பாட்டை பாடிக்கிட்டு நீங்களே சாமி ஆடலாமா காமாட்சி? தாத்தா எவனா ஆசிட்ட லேசா கலந்துருக்காங்க. எவனா சிமுண்டை கலட்டாடா பேக்குதி. அடே ஏய்! அப்பா ஏய்! எனக்கு ஒரே ஒரு வரம்பா. என்னப்பா இதே கூட்டம் இருக்குமா நகன்றுமா? இன்னும் 20 வருஷம் ஆனாலும் இதே கூட்டம் இருக்கிறது சிரமம்டா. இந்த கூட்டம் அப்படியே ஆம்பளையால் இருக்கணும்னா நான் என்னப்பா செய்யணும்? நீ பாதி பார்த்த தும்பு, நான் பாதி பார்த்த தும்புறேன். சூம்பக்கூடாது சூம்பக்கூடாது. ஏங்க அவர் உங்களை தாங்க சொன்னார். நீங்க சும்புற அவர் என்னது அப்படி? என்னைய தாண்டி சொன்னேன். உன்னை ஒரு பொம்பளைய வந்து ஒரு மேடையில் அசிங்கப்படுத்தி அந்த நாதத்தையும் அந்த கட்டுவாங்காலையும் குருமாறி வந்த நெளிவு விளங்கும். அங்கே உட்காந்து அந்த கண்ணை பார்த்துட்டே தான் மைண்டு வேலை செய்யும். இங்கே உட்காந்துருக்கானே புதவுளியில் புதைச்ச நாய் மாதிரி. ஆனைய வந்து எலி என்ன செஞ்சிச்சு? யானை கதை சொல்லிடுறேன். அப்படின்னா இது எல்லாரும் கேட்கணும். இது ஒரு வீட்டு பாடம். அப்படியா? புண்ணியம் கிடைக்கும். எல்லாரும் கேளுங்கப்பா. சொல்லுங்க. அது இல்லை. அதான் சுந்தரவெளி சகலத்தில சோலைக்கு. யானை என்றால் அனிபன். சரி அடிபட்டா என்ன? இல்லை நீங்கள் சுதாரிப்பா இருக்கான்னு பார்க்குறேன். ஒரு யானை சரி. விக்கிரமங்கலத்துக்கு அங்கிட்டு டெய்லி ரோட்லேயே வாக்கிங் போயிருக்கு. அந்த யானைக்கு சுகர் 160. அப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க என்னன்னு? விக்கிரமங்கலத்தை தாண்டி வராத, கொஞ்சம் தூரம் செக்கானத்தை தாண்டி நடன்னு சொல்லியிருக்காங்க. சரி. இந்த யானை எப்படியாவது சுகரை குறைக்கணும்னு தினமும் நடந்துச்சு. மதுரை உயர்ச்சி திருப்பாலைக்கு போய் டெய்லி நடக்கும்போது திருப்பாலையில் பாண்டி இருக்கேன்ல, எந்த பாண்டி? அவன் பைக்குள்ள ஒரு எலி டெய்லி அவன் சீட்டை கடிச்சு வச்சுக்கிட்டே இருந்திருக்கு. சரி. அந்த எலி அந்த யானையை பார்த்துருச்சு. கப்ளிங்க போய் இந்த யானைகிட்ட கேட்டிருக்கு, யானை உன்னை ஒரு நாளைக்கு கிண்ணா 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 கிண்ணா. அப்போ அந்த யானை, நீ எனக்கு அண்ணா அண்ணான் இருக்கு, உன்னை வலுக்கட்டாயமாக நான் பண்ணிடுவேன், கொன்றுவேன், ரேப்புரா கீசரியா மேசரியா போட்டு கேசரியா உள்ளது. உடனே இந்த யானை பெரிய உருவம்ல, பப்ளிக்கில் வேணாம்
பயலு ஊற முடியாட்டாலும் பைக்கு சைலன்சரை கொண்டு வந்து உள்ளே விட்டுருவாங்க. நீ என்ன பண்ணுற, செக்கானத்துக்கு அவுட்டரில் ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்குது, அங்கே இளநியை குடிச்சிக்கிட்டே நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். இந்த யானை போய் எப்போ இந்த எலி வரும்னு அன்னைக்கு நான் ஓசை வச்சு கப்பலிங்கெல்லாம் அலசி பாமப்பில் இருந்திருக்கா யானை. இந்த எலி நல்ல ஒரு பிஎன்டபிள்யூ காரை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நீக்குற அடிப்போம்ண்டு அப்படியே ஏசி காரு ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே எல்லாமே விரைச்சிருச்சு. போய் இந்த யானை ரெடியாக நிற்கும் போது முண்டை 2 நாளாக தேடி இருக்கு, முண்டைக்கு கப்ளிங் தெரியல. படக்குன்னு ஒரு வழியாக அப்படியே மறந்து கப்ளிங் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் இந்த யானை ஒரு குசை போட்டு போக முடியன்னு விரட்டி விட்டு திடீர்னு வந்து மோட்டர்லேயே விழுந்து திருப்பி வந்து இந்த எலி யானை பின்னாடி மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில் ஒரு இளநி விழுந்திருக்கு. இந்த யானை ஓ எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா, இங்கே வேறு இவளுக்கு பூரா சிரிப்ப, அப்படி தெரிஞ்சா 2000 சேர்த்து வாங்கிருக்கலாமாடா. சின்ன சின்ன புள்ளனியும் சிங்கார பிரதீஸ்வரி, சின்ன சின்ன புள்ளனியும் நான் ரொம்ப கவனமா இருப்பேன். ஏன்னா பெண்ணு நீ வரக்கூடாது. மாங்குயிலே பூங்குயிலே சூம்பையில பாரு, பார்க்கக்கூடாது. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலை இட தேடி வரும் நாளு எந்த நாளு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னாலு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலை இடும் சேதி தானே நாளு எந்த நாளு. போதும்க்கா, அவ்வளோதே. எனக்கு ஒரு இதில் வந்தேன். பிரதி பூரா குளிர் நேரம், இந்த சிங்கங்கள் பூரா அவ்வளோ நேரம் உட்கார்ந்ததுக்கே ரொம்ப நன்றி. கதையை ரசிக்கக்கூடிய உறவுகள் தயவு செய்து உட்காந்துருங்க. ஏன்னா நான் என்னதான் கெஞ்சினாலும் போகிறவங்க போக்கத்தான் செய்வேன். இந்த லவ் சீனை மட்டும் பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு நீர் சுரப்பி அதிகமாக இருக்கும். உடனே தம்பி கைதட்டியா அவனை பிடிச்சி இது ஒன்று என்ன இது பண்ணுற. இந்த நாடகம் வேணும் போனாலும் நீ போக மாட்ட. விதி பிரகதி மாமா என் தம்பி சொல்ற மாதிரி ரொமான்ஸ் வாடா. என்ன எப்படி இருக்க அக்கறி சட்டி எடுத்து என்ன ப்ரோ கல்ல இருக்கிற பனையில வந்து முட்டி உடைஞ்சது மாதிரி மாமா மாமா கலட்டக்கூடாது பிரகதி, நீ கலட்டக்கூடாது. இல்லை அப்படி சொன்னாலும் நீ கலட்ட மாட்டேன். பிரதீஸ்வரி கோயில்பட்டில் பேஞ்ச மழையா நான் இருப்பேன். அந்த மழை பேஞ்சு உலண்டு ஓர செகதியா நான் இருப்பேன். உலண்டு ஓர செகதியா அந்த செகதிக்குள்ள நான் மன்னித்துளி மண்ணி சங்கம்னு உழப்புவேன். நான் வலிக்கி விட்டுவோம், காலை நீங்கி விட்டுருவேன். நான் வலிக்கி விட்டாலும் உன் வெதர்லேயே வந்து மிதிச்சிருவேன். நீ வெதரில் மிதிச்சேன்டா என் வெதரை உன் வாயில் வச்சிருவேன். நான் அப்பம்னு தின்றுவேன். நீ திண்டேன்னா நான் லேசாக கையை விட்டு உருகுவேன். அப்போ பிரதீஸ்வரி கம்பு கூட்டை கடிச்சிருவேன். வேற வழி இல்லையாடி. பிரதி உனக்கு போடுற தங்கமா நான் இருப்பேன். அந்த தங்கத்தை மாற்ற ஓட்டையா நான் இருப்பேன். நான் அடகு வச்சிருவேன். நீ அடகு வச்சுட்டேன்னா நான் அடகு கடைக்காரனை கொண்டு ஓட்டு ஆட்டையை போட்டு வந்துடுவேன். நான் காவல்துறை பிடிச்சி கொடுத்து உனக்கு 30 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். நான் செய்யல தாண்டிடுவேன். தாண்டும் போது உன் கவட்டில் கம்பி வச்சு கிரிச்சிருவேன். நான் என் விரலை விட்டு நோண்டிடுவேன். நான் இவன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். ஐயோ நாரதரா, நான் கொட்டகைக்காரன் நினச்சிட்டேன். தம்பி கை ஓடுற வேலை இங்கே வரக்கூடாது. அதை நுப்பாட்டி 8 மாதம் ஆச்சு ப்ரோ. அப்போ வாய் ஓடுங்க.
இப்படி ஆனால் தானே இந்த மத்திய கனி வைக்க முடியும். பிரகதி கொஞ்ச நேரம் கொடு, அது ஒரு நிமிஷம் அந்த சீக்கு வரும். பிரகதீஸ்வரி, என் செல்ல குட்டி பிரகதீஸ்வரி, என் 2 பக்கம் நெஞ்ச தொட்டுப்பார். பிரகதி பிரகதி பிரகதின்னு சொல்லும். ஏன் நெஞ்ச தொட்டுப்பார்? என் நெஞ்சு மட்டும் பிரகதின்னு சொல்லாது. என் குஞ்சு நீ நெஞ்ச தொட்டுப்பாரு. ஆனந்த் வெட்டு வெட்டுன்னு சொல்லுதா? ஆமா சொல்லுது. அருவாதே தேடிக்கிட்டு இருக்கேன். பிரகதீஸ்வரி, உனக்கு இந்த ஜென்மத்தில் நான் காதலனா இருக்க முடியாட்டாலும் காவலனாரு நான் வேலை பார்க்குறேன். அப்போ என்னை செக்யூரிட்டியாக இருக்க சொல்றீங்களா? சம்பளம் வாங்கிக்கோங்க ப்ரோ. 6500 ரூபா மந்த்லி சம்பளம். 12 ரூபாய்னா வேலைக்கு வரேன். 12 ரூபா உங்களுக்கு சரி டிப்ஸ். என்ன அவன் கேட்குறான், நேற்று பிறந்த வேண்டி மாமா ஆயிடுச்சானடி, அப்போ உனக்கு பொத்துட்டு வரலையோ மயிர் கோபம். அப்போ இன்னும் சிச்சி இப்போ மட்டும் கசக்குதா? நான் சொல்லணும் இந்த டைலாக்கை கண்டாலி மனே. செகுட்டு புயலை வச்சுக்கிட்டு நான் நாடகம் நடத்தி நான் ஜலுப்புடேன். இன்னும் திருந்தலையே. இதுக்கு ரெக்கமெண்டேஷு முருகன் முண்டக்கண்ணி குத்துரு கிடையாது, உன்னை போட்டு குத்துரு. பிரகதீஸ்வரி, தாலி கட்டுறதுக்கு நம்ம எங்கே போவோம்? செக்கான ஜுருவாட்டில் போய் கட்டு. ஏன் அங்கே ஐயர் ஸ்ரீதர் இருப்பாரா? அவங்க பெரியப்பா ஒருத்தர் இருக்கார். நான் உனக்காக வைரத்தில் தாலி எடுக்கவா தங்கத்தில் எடுக்கவா? முண்டைக்கு கொச்சக்கயிறை கட்டி விட்டு தெரியுவா பசான்ல? ஏப்பா அது என்ன வடமாடா? வடமாடா இல்லை கிடமாடா? நீ என் மண்டை மசிரை பிடிச்சேன்னு வச்சுக்க. ஆங்காரி நீலி அப்படியே நில்லு தம்பி. ஓத பார்த்தா என்னமோ நடந்து போகும்போது பால் பாக்கெட்டை விழுந்தது மாதிரி முகரை நீ. முடி ஒட்டுதுன்னா அவ்வளோதான், மண்டைய காலி பண்ணத்தேன். பிரகதி, நீ போடுற நைட்டியா நான் இருக்கக்கூடாதா? அந்த நைட்டில் சிப்பா நான் இருக்கக்கூடாதா? ஏன்னா முண்டை எந்த நைட்டில் சிப்பி வைக்கிறாங்க? சிப்பு கிடையாது அது. சிப்பு கொடுக்காம சிப்பு இல்லாமல் எப்படா பால் கொடுக்குறது? அப்படி இழுத்தா தான் கர். தம்பி அரைச்சானே இங்கே இருக்கக்கூடாது. தம்பி அவனை பணம் கலக்க சுட்டு கொண்டு வா. பால் இந்த உன்னைய பால்குடி மறக்கடிக்கிறே. பிரகதி, உன் கடகாப்பெல்லாம் நான் இருக்கணும். அந்த கடகாப்பல்ல குருணி அழுக்கா நான் இருக்கணும். நீ அழுக்கா இருப்ப, நான் பூச்சியை வந்து பல்ல அரிச்சிருவேன். நீ பூச்சியா வந்தேன்னா நான் குருண மருந்தை வாங்கி கொப்பளிச்சு துப்பிடுவேன். தம்பி எந்த ஊரில் குருண மருந்து கொஞ்சமாவது ஐலாக்கியா பூச்சி பேசு. அப்போ தாண்டா செத்து போகும். குருண மருந்தில் சாகாது, நீ செத்துருவ முண்டை. பிரகதி, பின்னாடி வரவா முன்னாடி வரவா? ஏன் 2 நாள் கழிச்சு வா, வளகாப்புக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கைதட்டலாம் சிங்க குட்டி. தம்பி 2 நாளில் எவன் வளகாப்பு நடத்துவீங்க? வாங்கலேன். மாத்திரை பவர் புறா 150 ரூபா மாத்திரை. கிபிட்டா கிபிட்டா கிபிட்டான்னு எவ்வி அடிக்கும். அப்படி ஏதாவது ஒரு டைலாக சொல்லி கிபிக்கானால தப்பிச்சேன். ஆர்வி ஜெய மைசெட்டு ஓனர் ஜெயிக்கிறாருன்னா இந்த நகைச்சுவை எழுவட்டுருச்சுன்னு அர்த்தம். தப்பிச்சுக்கிட்டேன். உனக்கு முதுகுல நான் பூனை மசுரா, அந்த மசுரை வலிக்கிற சேவிங் பிளேடா நான் இருப்பேன். நான் பிளேடை ஒடிச்சு விட்டு கீறி விட்டுருவேன். இந்த நாக்கு கிட்ட நக்கினாச்சும் மசுரை உதுத்துருவேன். உன் முதுவை நக்குறேன்னு சொல்கிறேன். தப்பு பிரகதி, தப்பு பிரகதி. நம்ம கல்யாணத்துக்கு வாழை மரம் கட்டவா இல்லை தென்னை மரம் கட்டவா? முண்டை கொட்டக மரம் ஊன்றா, ஆலமரத்துக்கு போயிட்டான். கட்டவா ஊண்டவா மீனிங் மாறுது. 2 அறை இருக்கு. பிரகதி, நம்ம கல்யாணத்துக்கு அசைவம் போடுவோமா சைவம் போடுவோமா? ஏன் வாயில ஓடு 2 ஓடு. தம்பி உன் காத்த எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் நான் செஞ்சாத்தே கொரோனாடத்தை தப்பிக்க முடியும். பிரகதி, நான் உன்னைய மனசார சித்தப்பா சின்னம்மா நம்ம மயன் மூத்தவன் லேசா சாக்கெட்டை கழட்டி விட்டு பால் கொடுத்து அமர்த்துத்தா. அம்மா எனக்கு மில்க்கு வேணாம், உங்க குட்டே. அப்பாட்ட ஒரு இது இருக்குப்பா, டப்பரை கடிக்காம குடிக்கிறது வேணாம்ப்பா, கறி இருக்கும். ஏன்டா என்னைய ஒரு வாத்தியார சோளக்கிறது வரைக்கும் பிரகதி பிரகதி சொல்லக்கூடாது. ஏ கையை விட முண்டை. கையை விட்டா வீசும்டா. முறியும் முட்டைக்கண்ணியும் போட்ட ஓடு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். பிரகதி, பாத்ரூமில் நீ குளிக்கும் போது உன் பின்னாடி வந்து சத்துன்னு அடிச்சுட்டு போவேன். ப்ரெஸ்ஸுக்கிட்ட
நீ குளிக்கும் போது பாத்ரூம்குள்ள நான் ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி எட்டி பார்ப்பேன். எட்டி பார்க்கும்போது நான் சுடுதண்ணியை மூஞ்சில ஊற்றி விட்டுருவேன். கண்ணை தொடச்சிக்கிட்டாது வந்து உன் முதுகுல சோப் போடுவேன். சுடுதண்ணி ஊற்றினா வெந்துரு முண்டை, டைலாக் அவுட்டு முண்டை. கண்ணை பொத்துக்கிட்டு எங்கேயோ அப்பா, நீ என்ன குருமாரி மைனா? சரி விடு விடு, சம்பளத்தில் பாதி பிடிச்சிக்க. கண்ணை இது பண்ணிக்கிட்டு பிரட்டிக்கிட்டு பார்க்க. பிரகதி நரி ஊழ விட்டுருச்சு, காதல் விளங்காது. இல்லை காதல் பண்றா, சி பண்ண விடுறா. பண்ணு பண்ணு. பிரகதி, எனக்காக நீ உண்மையான சம்சாரமா இருப்பியாடா? கண்டிப்பா இருப்பேன் மாமா, என்னால முட்டி போட முடியாது மாமா. அவருக்கு உண்மையான சம்சாரமா இரு, எனக்கு உண்மையான வப்பாட்டியாரு. மாமாவும் அத்தையும் என்னை எப்படியாவது காலேஜ் படிக்க வைங்க மாமா. உங்களை காலேஜ் படிக்க யார் அத்தை? அவன் ஜோலி பார்த்துட்டாடி முட்டை. அவன் ஏன் இருக்கான்னு அவுத்து பாத்துட்டு இருக்கா? என்ன அலமால? இது அது அப்பப்போ ஓடிடும். மைனா குஞ்சு வளர்க்குது. உன்னை சோறு வைக்க கூப்பிடுறேன். அவன் ஊலாங்காலின்னு ஒருத்தன். இப்ப மாட்டிக்கிறேன். இருடா, கடலை வித்தவன் போல. கடலை வித்தவன் கடலை அடலே கடலை இருப்பா. எப்பா வந்தது யாருப்பா? யாரும் தெரியலையாடா? தெரியலையே சாமி, நாங்க சின்ன சிறுசு. நல்லா பாடுறா. ஓ முகரை எதுக்கு மேல பார்க்க முடியாதுப்பா. யாருன்னு தெரியலையா? நான் தான்டா நொக்கா புருஷன் வந்திருக்கேன். எங்க அக்கா ஒரு செத்துட்டானே. நான் இடையில சைடுல வந்தவன்டா. அப்படியா? சைடு போடா. இங்க வா. ஐ லவ் யூ பிரகதி. அப்படின்னா என்னன்னு தெரியலையா? வாரச்சிட்டு பிடிக்க வரேன்னு அர்த்தம். உனக்கு புரியலையா? நீங்க விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு தான் அன்னைக்கே உன்னை ஒத்திய வாக்க கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்ட. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? மாமா தினமும் வா வானே சொல்றான். கம்பி பிரஸ் இருக்கா? இருக்கு. அவன் தூங்கும் போது அவன் தம்பியில கம்பியை வச்சு நச்சிரு. அப்பதான் கம்பி கணம் கிடைக்கும். தலைவா தலைவா, எனக்கே பாடம் சொன்னேன், அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பிரமணியா, எம்கேஆருக்கே பாடம் சொன்னேன் பிரிங்கி மண்டையா. ஏன் அழுதுட்டே இருக்க? எந்த டைலாக் பேசினாலும் அழுவார். ஏன்னா அவர் சந்திரமதி வேஷம் போடுவார். பிரகதி, ஐ லவ் யூனா தெரியாதா? ஐ லவ் யூ என்றால் உன்னை பரட்டிக்கிட்டு அடிக்கிறது. யாருடா? யாருடா? நறுக்கிப்படுவேன். நீ நறுக்கு. ஐ லவ் யூ என்றால் உன் குழந்தைக்கு நான் அப்பனா இருக்கேன் என்று அர்த்தம். அப்பேங்கிற பேருக்குத்தான் அவன் இருப்பேன். அப்புறம் ஆனா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமா நானாத்தான் இருப்பேன். பெரியப்பாவும் பெரியம்மாவும் நல்லா இருக்கணும்னு நான் அடுத்த வருஷம் நடபயணமா போறேன். இப்படிப்பட்ட மையம் அமையறதுக்கு நான் மடப்புறம் காளி கோயிலுக்கு மொட்டை எடுக்கிறேன். நான் உனக்கு முன்னாடி காசு வெட்டி போட்டுருவேன். அடுத்த வில்லைக்கு செத்தோட வந்து ஆள் பார்த்துட்டு போயிருப்பா என் மையனே. பத்தியா எங்க பாக்குறேன்? டோல்கட்டை பாக்குறேன். ஐ லவ் யூ பிரகதி. எப்படி தெரியுமா காதல்? கண்ணுல பால, கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா